உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை போய்விட்டால் பிறகு எதையுமே செய்ய முடியாது. தியாக தீபம் திலீபன் அவருடைய நாட்கள் நடந்து கொண்டிருக்கு. மனம் என்பது என்ன என்றால் உணர்வுகளுடைய இருப்பிடம். கோபம் வந்துச்சு, நான் என்ன பேசினேன்னு எனக்கே தெரியாது. நாம் வல்ல துர்கை அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய நவராத்திரி ஆன்மீக உரையை ஆரம்பிப்போமாக. நேற்றைய தினம் சோம்பல் வருவது ஏன் என்ற தலைப்பிலே சோம்பல் வருவதற்கான காரணங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். உடல் அளவிலே சோம்பல் என்பது வருவதற்கான பிரதான காரணங்களை நேற்று விளக்கமாக பார்த்திருந்தோம். அதே நேரம் இந்த சோம்பல் என்பதின் ஆழமான அர்த்தம் தமோகுணம். அந்த தமோகுணம் எங்களிடம் இருக்கின்ற 3 கருவிகளையும் எப்படி பாதிக்கிறது என்றும் மேலோட்டமாக பார்த்திருந்தோம். 3 கருவிகள் என்று சொல்லும் பொழுது உடல், மனம், புத்தி, பாடி, மைண்ட், இன்டெலெக்ட். உடல் அளவிலே சோம்பல் வருவதற்கான காரணம், அதனுடைய பின்னணி எல்லாவற்றையும் நேற்று விரிவாகவே நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் மனதளவிலே இந்த சோம்பல் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்கின்ற காரணங்களை நாங்கள் இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்குரிய தீர்வு என்ன என்று கேள்வி வரும் பொழுது மனதில் உறுதி வேண்டும் என்பதே இன்றைய தலைப்பாக இருக்கிறது. உடல், மனம், புத்தி என்று சொல்லும் பொழுது உடலிலே வரக்கூடிய சோம்பலுக்கான பல காரணங்களை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். மனதளவிலே வரக்கூடிய சோம்பல், இன்னும் சொல்ல போனால் மனதளவிலே இந்த தமோகுணம் எவ்வாறு செயற்படுகிறது, அதற்கு என்ன தீர்வு என்று பார்ப்போமாக இருந்தால் மனதில் உறுதி வேண்டும் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. அந்த மனதில் உறுதி வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்பதைத்தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நாங்கள் நினைத்திருப்பது ஒன்றாக இருக்கலாம். இன்றைய தினம் அதற்கு புதிய விளக்கங்களும் கிடைக்கலாம். அப்போ உடல் அளவில் இருக்கக்கூடிய சோம்பல், அதற்குரிய தீர்வுகள் நேற்று பார்த்தாச்சு. இன்னைக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சோம்பல் அல்லது மனதில் இந்த அறியாமை, தமோகுணம் எவ்வாறு எங்களுடைய மனதிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மனம் என்பது என்ன என்றால் உணர்வுகளுடைய இருப்பிடம், abode of feelings. அப்போ அந்த மனம் என்ற அடிப்படையிலே உணர்வுகள் என்று சொல்லும் பொழுது நேரான உணர்வுகளும் இருக்கின்றன, எதிரான உணர்வுகளும் இருக்கின்றன. பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். சிறுவர்களும் இருக்கிறபடியா ஆங்கிலத்திலேயும் அவர்களுக்கு விளக்கங்கள் சொல்லலாம். அவர்கள் ஆங்கிலம் கற்பதாகவும் இருக்கும். இப்ப நேரான உணர்வுகள் என்பதற்கு உதாரணம் தான் அன்பு, இரக்கம், கருணை, விட்டு கொடுத்தல், பணிவு. இவையெல்லாம் நேரான உணர்வுகளாக இருக்கிறது, பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். எதிர்மறையான உணர்வுகளாக கோபம், காமம், குரோதம், பழிவாங்குதல், பொறாமைப்படுதல் எல்லாம் எதிர்மறையான உணர்வுகள், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இந்த 2 உணர்வுகளாலும், அது நேரானதாக இருந்தாலும் சரி, எதிரானதாக இருந்தாலும் சரி, இந்த 2 உணர்வுகளாலும் நாங்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறோம். அப்போ மனதளவிலே வரக்கூடிய ஒரு நிலையற்ற தன்மை அல்லது மனதளவிலே வரக்கூடிய சோம்பல் என்பது மனம் இந்த உணர்வுகளுக்கிடையே அலை பாய்ந்து கொண்டு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை செய்யாமல் விட்டுவிடும். அப்ப இந்த உணர்வுகளுக்கிடையே மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்தால்
நாங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதனை சரியாக செய்ய முடியாது. அப்ப அந்த செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய தன்மைக்குத்தான் தமோ குணம் என்ற பெயரை சொல்றோம். தாமசம் அல்லது தமோ குணம். அப்போ அந்த தாமசம் அல்லது தமோ குணம் என்பது மனதிலே எப்படி அது வெளிப்பட போகிறது என்றால், உதாரணமாக முதலிலே நாங்கள் எதிரான உணர்வுகள் இருந்து ஆரம்பிப்போம். அது இலகுவா இருக்கு, எல்லாருக்கும் விளங்கும். இப்ப கோபம் வந்து விட்டது. இப்ப கோபம் வந்து விட்டால் அவர் தன்னுடைய நிதானத்தை இழக்கிறார், சிந்திக்கின்ற ஆற்றலை இழக்கிறார். நான் சொல்லுவேன், நம்ம கோபம் வந்த உடனே சாதாரணமா எனக்கு கோபம் வந்துச்சு, நான் என்ன பேசினேன்னு எனக்கே தெரியாது. அப்ப உங்களுக்கே நீங்க என்ன பேசினேன்னு தெரியாது. அப்ப யார் வந்து பேசினது? அது கோபம் வந்தோன்னு யாரோ வந்து பூந்த மாதிரி இருக்கு. ஒரு அசுரன் வந்து பூந்துட்டான், மைசாசுரன். நேற்று பார்த்தோம், எரும மாட்டு தலையோடைய அசுரன். அப்ப இந்த கோபம் என்ற உணர்வு வருகின்ற பொழுது அந்த உணர்வு எங்களை சரியான விதத்திலே செயற்பட விடாமல் மழுங்கடிக்கிறது. அல்லது குரோதம் அல்லது பழிவாங்குதல். பழிவாங்குதல் மீண்டும் மீண்டும் அதை நினைச்சு 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 நான் எனக்குள்ள நான் கொதிச்சு 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 அந்த உணர்வு வந்தோன்னா அது அப்படியே என்னையே அழிச்சிடுது. இந்த உணர்வுகளால வாரத ஒன்று நாங்க சரியா செயற்பட முடியாம இருக்கு. அது தமோ குணத்தின் ஒரு ஆதிக்கமா இருக்குது. பிறகு ரஜோகுணத்தின் பங்களிப்பும் இதுக்குள்ள இருக்கு. அது நாங்க பிறகு பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து. ரெண்டாவது, இந்த உணர்வுகள் இப்படி மேலோங்கி இருக்கும் பொழுது களைச்சு போவோம். களைச்சு போவோம். கோவப்பட்டு நல்லா கோவப்பட்டு பேசினா அப்புறம் அப்பா இப்ப களைச்சு போய்விட்டால் பிறகு எதையுமே செய்ய முடியாது. உங்களுக்கு அது தெரியும். நேற்று பார்த்தோம், உடம்பு களைச்சு போச்சுன்னா வேலை செய்யலாம். இன்னைக்கு மனசு களைச்சு போச்சு. இந்த முதலாவது விஷயம் நான் சொன்னேனே, அந்த உணர்வு மேலோங்கி இருக்கும் பொழுது எங்களாலே சரியாக செயற்பட முடியாது என்ற ஒரு பிரச்சனை இருக்குல்லோ. அதான் இன்னொரு விதமா சொல்றோம். ஆங்கிலத்துல சொன்னா உங்களுக்கு டக்கண்டு விளங்கும். மூட் அவுட். மூடு, MOOD, மூடு. எனக்கு இப்ப இந்த மூடு இல்ல. நல்ல மூடோட வந்த நான், நீங்க மூட்டை குழப்பி போட்டீங்க, மூட் போயிடுது. அப்ப அந்த அந்த மூட், அந்த மூடு தமிழ்ல என்னன்றத மொழிபெயர்க்கிறேன்னு தெரியல. மூடுக்கு தமிழ் சொல்ல என்ன? மனப்பாங்கு என்றால் அட்டிடியூட். சூழ்நிலை ஓரளவுக்கு பார்த்தா அந்த நேர சூழ்நிலை மூடு. அல்ல மனதின் நிலை, மனோநிலை. மனோநிலை என்று சொல்லலாம். சூழ்நிலை என்பதை விட மனோநிலை என்பது கூட பொருத்தமாக இருக்கிறது. மூடன்றதுக்கு வேற தமிழ் சொல்லி இருந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் தெரிய வந்தால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அப்போ அந்த உணர்வு மேலோங்கும் பொழுது எங்களுடைய அந்த சமநிலை, மனநிலை குழம்பி விடுகிறது. இது முதலாவது. இரண்டாவது, உணர்வு மேலிருந்து செயற்படும் பொழுது களைச்சு போயிடுறான். மூன்றாவது, தாழ்வு மனப்பான்மை. மன சமநிலை குழம்பி விடுகிறது. அதனாலே செயற்பட முடியாமல் இருக்கிறது. மனம் களைத்து போய் விடுகிறது. அதனாலே செயற்பட முடியாமல் இருக்கிறது. மூன்றாவது, எதிரான உணர்வுகளுக்கு நாங்கள் ஆட்பட்டிருக்கும் பொழுது எங்களை அறியாமலேயே எங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. இங்க பாருங்க, இப்படித்தான் எனக்கு டக்குண்டு கோபம் வருது, இப்படித்தான் நான் கோவக்காரன், எனக்கு கோபம் வந்து என் வாழ்க்கை வீணா போயிட்டுது. தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவர் எதிரான உணர்வுகளுக்கு அவர் ஆட்பட்டு அதால அல்லோல கல்லோலப்பட்டு துன்பப்படும் பொழுது அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார். அதுவும் தமோ குணத்தின் இயல்பு. இந்த மூன்று பிரதான விஷயம் சொல்லியிருக்கு. சமநிலை குழம்புது, களைச்சு போயிடுறோம், தாழ்வு மனப்பான்மை. சரி, இது எதிரான உணர்வுகள் பற்றி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேரான உணர்வுகள் எடுத்துக்கொள்வோம். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், அன்பு செலுத்துறது. அப்ப நீங்க யோசிப்பீங்க, நேரான உணர்வுகள் அது நல்ல விஷயம் தானே,
நேரான விஷயம் தானே, அதால என்ன பிரச்சனையப்பா என்று கேட்டால், நேரான உணர்வுகள் என்று சொல்லி இப்ப எங்கட குறிப்பாக பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகள் மேல, அதிலும் குறிப்பா தாய்மார் அம்மாமார் தங்களோட பிள்ளைகள் மேல அளவு கடந்த பாசம், அந்த அளவு கடந்த பாசம், அந்த பாசம் என்கின்ற அந்த அன்பு அளவு கடந்ததாக இருக்கும் பொழுது அதுவும் புத்தியை மறைத்து விடுகிறது. மகாபாரதத்திலே திருதராஷ்டிரனுக்கு நடந்தது அதுதான். திருதராஷ்டிரனுக்கு இயல்புல கண் பார்வை தெரியாது என்றது சூக்ஷ்மமா ஒரு செய்தியை சொல்கிறது. புத்திரபாசம், துரியோதனன் மேல மூத்த மகன் அவன் மேல இருந்த அதீதமான பாசம், துரியோதனன் தவறு செய்கிறான் என்பதை கூட திருதராஷ்டிரனுக்கு மறைத்து விட்டது. மற்றபடி இயல்பிலேயே திருதராஷ்டிரன் நல்ல மனிதன், கண்ணை மறைத்து விட்டது, கண் பார்வை இல்லாம அந்த சூசகமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில அதீதமான அன்பு, அதீதமான பாசம், அது புத்திய மறைச்சு செயற்பட விட்டோடனே என்ன நடக்குது, எங்களால சரியான சிந்திக்க முடியல. அது மனதில் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா பாசம் என்றது அன்புன்றது உணர்வு, மனசோட தொடர்புபட்டது. இன்றைய காலத்தில் எடுத்தீங்கன்னா எங்களுடைய ஈழத்திலே நிறைய பெற்றோர்கள் தாயும் வேலைக்கு போறது, தந்தையும் வேலைக்கு போறது, பிள்ளைகள் மேல அவ்வளவு நம்பிக்கை. இப்ப நாங்க ஏதாவது ஒன்று சொன்னா இல்ல கூட தம்பி அங்க கண்டனா அந்த சேரக்கூடாத படியங்களோட சேர்ந்து நிக்கிறான், அவனுக்கா கவனிங் கொண்டு கோவம் பெறுது பெற்றோர்கள். இந்த மகன் அப்படி இல்லை, இந்த மகன் அப்படி எனக்கு தெரியும் தானே, அடியா அப்படியா, அது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லா வேலை. நாளைக்கு அவன் போத பொருளுக்கு அடிமையாகி சிறைக்கு போகும்போது வந்து கவலைப்படுகிறான். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சவால், இந்த இளம் சமுதாயம் போதைக்கு அடிமையாகி சேர்ற சேர்க்கை. அண்மையில கூட நேற்று கூட இவ்வளவோ 100 கோடிக்கு மேற்பட்ட 100 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை தென்னிலங்கையில கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000 கோடி ரூபாய், 998 கோடிக்கு ஏதோ கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை ஒரே இதுல கண்டுபிடிச்சிக்கிறோம்டா. யோசிச்சு பாருங்க, நாட்டுல இவ்வளவு வியாபாரம் இது நடக்குது. அப்ப இளம் சமுதாயம் இப்படி அழிஞ்சு போற ஒரு சூழல் எல்லாம் இருக்க பெற்றோர் வந்து விழிப்பாக இருக்க வேண்டும். அதுக்காக எடுத்ததுக்கும் சந்தேகப்படக்கூடாது. அது ஒழுங்கா நல்லா இருக்கிற பிள்ளையே பெண்ணை குழப்பி விட்டுரும். அப்ப அதீதமான அன்பு, அதீதமான இரக்கம், அதீதமான பணிவு, அதீதமான பணிவு பார்க்கும்போது உலகியலிலே வாழும் பொழுது சிலது நாங்க விட்டு கொடுத்து கொண்டே போனோம்னா சரி வராது. நீங்க ஞானியா இருந்தா வேற விஷயம், ஞானிக்கு வர விளக்கணம் வேற. ஞானி விட்டு கொடுத்து கொண்டே இருப்பார். ஞானி இருக்கிற இடத்துல அவர் பூட்டு போட்டு பூட்ட மாட்டார், திறந்து விடுவார். பகவான் ரமண மகரிஷி ஆச்சிரமத்தை பூட்டுறேல, கள்ளம் வந்து களவெடுத்து எடுத்துட்டு போப்பா, என்னையே தூக்கி கொண்டு போறியா, அவனே அவரை தூக்கி கொண்டு போறான், ஒரு பிரயோசனம் இல்லை. அது ஞானின்ற நிலை. நீங்க ஞானியானீங்களோ உங்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டி மனைவி எல்லாம் விட்டுட்டு ஓடிடு. சோ உலகத்துல வாழும் போது நடக்கும். அப்ப அந்த விட்டு கொடுத்தல் அல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்தல், பணிவு எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கிறது. அளவு கடந்து அதுக்கு போயிட்டோம்னா அது வந்து உலகியல்ல நாங்க வாழ முடியாது, உலகத்துல வாழ முடியாது. அது நீங்க எல்லாத்தையும் மட்டும் கோவணத்தோட மட்டும், கோவணத்தையும் உருவி கொண்டு போனா பரவாயில்ல. வைரவர் மாதிரி நிர்வாண சாமியார், நாகபாபாக்கள் இவ்வளவு இந்தியால நிர்வாண சாமியார் இருக்கு, அதுக்கு உடலை பற்றி உணர்வே இல்ல. அது வேற நிலை. சமுதாயம் பிசரன் என்னும் பெயர் என்னும் அது என்னும் உண்மத்தவர், அது அப்படியே சொல்லிட்டு போய் அவர் ஞானம் எல்லாத்தையும் கடந்த நிலை. அந்த நிலையை பற்றி நாங்கள் இப்ப இங்க கதைக்கல. ஆக எதிர்மறையான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, நேரான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, இவை மேலோங்கும் பொழுது எங்களுடைய சிந்தனையை மலங்கடிக்கின்றன. சிந்தனையை மலங்கடிக்கிறதுக்கு பேர் தான் தமோ குணம், மந்த புத்தி. எரும மாடு நேற்று பார்த்தோம், மைசாசுரன் அம்பாள் வதம் செய்ததான் நவராத்திரி. அப்ப இந்த மனதளவிலே வருகின்ற இந்த சோம்பேறித்தனங்களை, இந்த விடயங்களை இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் என்றால்
எதிரான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, நேரான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வுகள் என்னுடைய மனதை பாதிக்காத அளவுக்கு என்னுடைய மனம் உறுதியாக இருக்க வேண்டும். எதிலே உறுதியாக இருக்க வேண்டும்? என்னுடைய இலக்கிலே உறுதியாக இருக்க வேண்டும். சுப்பிரமணிய பாரதியார் சொல்லுவார் அற்புதமாக, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சம் என்றது பயம், பயம் என்றது ஒரு உணர்வு, எதிரான உணர்வு, ஃபியர். பயமே இல்லை, அந்த அளவுக்கு மனதில் உறுதி. அதெல்லாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த பயமும் இல்லை. நள்ளிரவு 12 மணிக்கு கூட அமாவாசை கும்மிருட்டு நள்ளிரவு 12 மணிக்கு சுடலைக்கு தனியா போவ, பேயும் இல்லை பிசாசும் இல்லை. உங்களை அமாவாசை நல்ல கடும் இருட்டு, ஒருத்தருமே இல்ல, நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு செம்மணி சுடலைக்கு போயிடும். ஐயோ இப்ப செம்மணில வேற எவ்வளவோ துன்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு, எவ்வளவோ எலும்பு கூடு எல்லாம் புதைச்சு எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கு. அநியாயம் கூடி போச்சு. அப்ப மனதில் உறுதி வேண்டும், எதுக்கும் பயம் இல்லைன்னா அந்த உறுதி. அடுத்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தால் பலவிதமான உணர்வுகள் அப்பப்ப வந்து எங்களை அந்த விஷயத்தை செய்ய விடாமல், அந்த இலக்கை அடைய விடாமல் குழப்பும் பொழுது அதுக்கு எடுபடாமல் மனதுல நாங்கள் உறுதியாக இருத்தல். துர்க்கை அம்பால கும்பிடணும், துர்காதேவிய கும்பிடணும். ஏன்னா மனதுல உறுதி தரக்கூடிய, உறுதிக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் துர்க்கை. அந்த கதை உங்களுக்கு தெரியுமோ தெரியல, சிறுவர்களும் இருக்கிறார்கள், பெரியவர்களும் இருக்கிறீர்கள். கதையை சுருக்கமா சொல்றேன். சிவபெருமானை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி உமாதேவியார் பர்வதபுத்திரி, மலைமகள் பர்வதபுத்திரி, பர்வதம் என்றா மலை, புத்திரி என்றா மகள், பர்வதபுத்திரி மலைமகள் உமாதேவியார் சிவனையே தான் திருமணம் முடிப்பன் என்றதில் மிகவும் உறுதியாக இருந்தார். எல்லாம் வந்து சொல்லிச்சுனா, ஐயோ அந்த சிவபெருமான கிழவன் சுடலேக்கு இருந்து சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிற ஒரு பைத்தியக்காரன் விசரன், பித்தா பிரைசூடி, அந்த பித்தனையா நீ திருமணம் முடிக்க போற? அதாவது மலையரசண்ட மகள், அரசண்ட மகள், அரசலம் குமாரி உமாதேவியார். இல்லை என்று சொல்லி அவரைத்தான் திருமணம் முடிக்கணும் சொல்லி அப்ப முனிவர் சொல்றார், நீ காட்டுக்கு போய் தவம் செய்யணும் என்று. அரசலம் குமாரி சின்ன வயசு, சின்ன குழந்தை, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் காட்டுக்கு போய் கடுந்தவம் தோழியரோட சிவனை திருமணம் முடிக்கணும் என்று. அதனால நமக்கு உமாதேவியார் என்ற பெயர் வந்தது. தேவி பெயர் உமா. உமா என்ற பெயரினுடைய அர்த்தம், மா என்றால் சமஸ்கிருத மொழியிலே, வடமொழியிலே இல்லை என்று பொருள். மாண்டா இல்ல. இப்ப உமாண்டா என்ன அர்த்தம் என்றா, இல்லை என்ற சொல்லையே உச்சரிக்காதவள், உச்சாரணம் செய்யாள், மாண்டே சொல்ல மாட்டாள். சின்ன பிள்ளைதான், மாண்டே சொல்ல மாட்டாள் என்றா என்ன, இல்லை என்றே சொல்ல மாட்டாள். என்ன எதுவும் முடியும், என்னால முடியாதுன்ற ஒன்று இல்லை, இல்லையென்ற ஒன்று இல்லை, அந்த அளவு உறுதி. ஆகவே காட்டுக்குள்ள போய் உங்களுக்கு தெரியும், அரசலாம் மலை அரசண்ட மகள் என்றா இப்படி ஒரு அரண்மனையில சௌசா வாழ்ந்த சின்ன பிள்ளை காட்டுக்கு போய் கடும் தவம் செய்யறேன்னா சும்மா விளையாட்டா? அதுதான் உமாதேவியார் அந்த தவத்துக்குரிய ஒரு மன உறுதிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் துர்க்கை. அதான் வீரத்துக்குரிய துர்காதேவி. அப்ப அந்த மனதிலே அந்த உறுதி என்பது மிக மிக உறுதி தேவை. இப்ப பாத்தீங்கன்னா தியாக தீபம் திலீபன் அவருடைய நாட்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு உறுதி வேணும். ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் ஒரு இலட்சியத்துக்காக தன்னை இனத்துக்காக அர்ப்பணிக்கிறது என்றது, அதாவது உயிரியல் ரீதியில ஆராய்ஞ்சா கூட தண்ணி கூட குடிக்காம இருக்கிறன்றது ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்க, தண்ணி கூட குடிக்காம ஒரு நாள் இருந்து பாருங்க, முன்னால உடல் உறுப்புகளே பாதிக்கப்பட்டுடும். அது வேற விஷயம். அடுத்தது எவ்வளவு உடம்புக்கு ஒரு அதுக்கு எவ்வளவு உறுதி வேணும். நான் அந்த உறுதின்றதுக்கு தான் இதை சொல்றேன். மனசுல எவ்வளவு உறுதி இருந்தால் எப்படி அர்ப்பணிக்க முடியும்? ஆகவே இப்படியான உன்னத தியாகங்களை செய்தவர்கள் எல்லாம் எங்களோட குழந்தைகளுக்கு இந்த வரலாறுகளை நாங்கள் கடத்த வேணும். முன்னுதாரணமா எங்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். உமாதேவியார்
சொன்னோன்னே சரி குழந்தை அது மாதவியார் கடவுள் அது அந்த காலம் அப்படி இப்படின்னு அதே மாதிரி இந்த காலத்திலேயும் பலர் இருக்கிறார்கள். தங்களுடைய இலட்சியத்திலே, தங்களுடைய கடமையிலே, தங்களுடைய பணியிலே உறுதி. கடமையில நான் நேர்மையாத்தான் நடப்பேன், வேலை போனா போகட்டும், அதுக்காக டக்குன்னு எடுத்தோன்னு எல்லாம் வேலையை விட்டுறாதீங்க. அப்பா வேலையை எடுக்கிறதே கஷ்டம். அப்ப மனதில் உறுதி வேண்டும் என்றது, அந்த உறுதியை நாங்கள் இறைவனிடம் தான் கேட்க வேண்டும். இந்த நவராத்திரி காலத்துல துர்க்கை அம்பாளிட்ட கேட்கணும், மனதில் உறுதி வேண்டும். அவள் அதுக்குரிய முன்னுதாரணமாக இருக்கிறாள். அந்த மனதில உறுதியா இருப்பது என்பது கூட ஒரு வீரம். இப்ப வீரம் என்றோன்னா நாங்க டகன் எடுத்துறோம், அடியா அப்படியா வாழட்டு வெட்டு கராட்டி போ குத்தோ இல்ல AK-47 சண்டைபடி இல்ல அணுகுண்ட போட்டு வல்லரசாவா இல்ல பயாலஜிக்கல் போர் அல்லது டிஜிட்டல் போர், இந்த மாதிரி எல்லாம் செய்ற வீரம் எல்லாம் ஒவ்வொரு விதமான வீரங்கள். எல்லாத்தையும் கூட உன்னதமான வீரம் மனதிலே உறுதியாக இருத்தல். அதை விட சிறந்த வீரம் எதுவும் கிடையாது. ஆகவே குழந்தைகள் எல்லாம் இருக்கிறீர்கள், சிறுவர்கள், இந்த சின்ன வயசுலயே நீங்கள் உறுதியாக எடுக்கணும். உங்களோட படிப்புல நான் உறுதியாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் அப்பா அம்மாவை தொட்டு காலைல தொட்டு விழுந்து கும்பிடுவேன், காலையும் மாலையும் கடவுளை வணங்குவேன், உண்மை பேசுவேன், நல்ல பிள்ளையா இருப்பேன் என்று உறுதி எடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் இங்க கும்பத்துல எழுந்தளிக்கிற அம்பாளுக்கு அந்த உறுதியை சொல்லிட்டு போகணும். மனதில் உறுதி வேண்டும். அப்ப இந்த மனதில நாங்கள் உறுதியாக இருப்போமாக இருந்தால் தான் மனதளவிலே வருகின்ற இந்த சோம்பலை, தமோகுணத்தை இல்லாமல் செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் நாளைய தினம் புத்தி அளவிலே, சிந்தனை அளவிலே இந்த தமோகுணம் எப்படியான செல்வாக்கு செலுத்துகிறது, அதற்கு என்ன தீர்வு என்பதை, மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்ற தலைப்புல பார்க்க இருக்கிறேன். நான் அதுக்கு மனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன், ஏன் என்பதையும் நாளை சொல்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்யோ நமः. ஹரி ஓம்.